மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 15வது வாரம் வியாழன் கிழமை. ஆணவம். இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித அகஸ்தீனார் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவருடைய அருள் என்கின்ற ஆசி தாழ்ச்சி என்கின்ற பள்ளத்தை நோக்கி ஓடுமே ஒழிய அகந்தை ஆணவம் என்கின்ற மேட்டை நோக்கி பாயாது என்று சொல்லுவார். தலையான புண்ணியங்களில் ஒன்று முதன்மையானது தாழ்ச்சி. தாழ்ச்சியின் வழியாக நாம் கடவுளை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும், கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மால் மாற முடியும். தாழ்ச்சியோடு இருந்ததால் அன்னை மரியாள் மானிட பெண்ணாக இருந்தவர் மாபரன் இயேசுவை சுமக்கும் பாக்கியம் பெற்று விண்ணக மன்னக அரசியாக இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். மீட்பின் உடன் பங்காளியாக மாறினார். அதே போல தலையான பாவங்களிலே முதன்மையானது அகந்தை ஆணவம். அகந்தையும் ஆணவம் கொண்டதினாலே இறை தூதர்களாக படைக்கப்பட்டவர்கள் என்னவானார்கள்? லூசிப்பராக, அழகையாக, ஆண்டோடைய பிரசன்னது துரத்தப்பட்டவர்களாக மாறி போனார்கள். ஆம் அன்பு சகோதரமே, நான் எனது என்கின்ற எண்ணமே ஆணவத்தினுடைய துவக்கமாக சொல்லப்படுகின்றது. 2 நிலைகளிலே கல்வி செருக்கு, செல்வச் செருக்கு, இவைதான் மனிதனை ஆணவத்தின் உச்சிக்கு கொண்டு போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இந்த ஆணவத்திற்கு பல்வேறு முகங்கள் இருக்கின்றன. செருக்கு, இருமாப்பு, அகந்தை, தலகணம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு சிலரை பார்த்து நாம் சொல்லி இருப்போம், நம்மை பார்த்து ஒரு சிலர் சொல்லி இருப்பார்கள், காலில் நடந்துங்க, தலையில் நடக்காதீர்கள் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் எல்லாம் நான் தான் என்கின்ற அந்த ஒரு மமதியிலே இருப்பது, என்னை விட ஒருவரும் இல்லை, என்னை விட தெரிந்தவர் யாரும் இல்லை என்கின்ற அந்த ஒரு ஆணவ போக்கு. இந்த ஆணவம் நம்மிலே குடிகொள்கின்ற பொழுது மற்ற அனைவரும் நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்கின்ற எண்ணம் வரும். இரண்டாவதாக எல்லாம் என்னால் தான் செய்து முடிக்கப்பட்டது என்கின்ற உயர்வு மனப்பான்மை வரும். நான் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது என்கின்ற அந்த மேட்டின்மையான எண்ணம் நம்மிலே குடிகொள்ள ஆரம்பிக்கும். இந்த ஆணவம் எந்த இடத்தில், எந்த இல்லத்தில், எந்த உள்ளத்தில் குடிகொள்கின்றதோ அந்த இல்லமும் அந்த உள்ளமும் தான் இருந்த நிலையிலிருந்து தாழ்ந்து போகும் என்பது நாம் அறிந்த உண்மையே. எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆகவே இப்படி இந்த குணம் கொண்டவர்கள் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாவிடில், தன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிலைகளை உணர்ந்து திருத்திக் கொள்ளாததில் அது அவர்களுக்கு பேர் அழிவாக அமைந்துவிடும். இது இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, செனாகெரிப்பு அசீரிய அரசன் இஸ்ராயேல் மக்களை அடிமைப்படுத்துவதற்காக கடவுள் பயன்படுத்துகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றார். அதைத்தான் இறைவன் சொல்கிறார், அவர் என்னுடைய கரங்களிலே நான் பயன்படுத்தும் கோல், தண்டிக்க நான் ஏந்தும் தடி என்று சொல்லுவார். காரணம், இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருக்கு சினத்தை மூட்டினார்கள். தன்னோடு இருக்கின்ற மக்களுக்கு எல்லா விதமான தீமைகளையும் அநீதிகளையும் செய்து ஏழைகளை வஞ்சித்து அவரிடம் இருப்பதை பிடுங்கிக் கொண்டு அவர்களை துன்புறுத்துவதை கண்டு கடவுள் சினமுற்றார். மேலும் இப்படியெல்லாம் செய்துவிட்டு ஆண்டவருக்கு பழி ஒப்பு கொடுத்து அவரை சமாதானப்படுத்தி விடலாம் என்று சொல்லி அவர்கள் தவறான எண்ணம் கொண்டிருந்தார்களே, இதுவும் கடவுள் பார்வையிலே தீயதாக இருந்தது. எனவேதான் கடவுள் சொன்னார், உங்கள் ஜெபத்தை நான் ஏறெடுப்பதில்லை, நான் பாராமுகத்தினாய் இருப்பேன் என்று சொல்லி. இதோ அத்தகைய வாழ்ந்த மக்களை திருத்துவதற்காக, அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, எப்படி ஒரு நோயை குணப்படுத்த கசப்பான மருந்து பயன்படுகின்றதோ அதை போலவே இஸ்ரேல் மக்களை திருத்துவதற்காக அசீரிய மன்னனாக செனாகெரிப்பை இறைவன் பயன்படுத்துகின்றான். இந்த செனாகெரிப்பு தன்னலம் கொள்ள ஆரம்பித்தான், ஆணவம் கொள்ள ஆரம்பித்தான். எல்லாம் என்னால் தான் நடந்தது என்று சொல்லி அவன் கொக்கரிக்க ஆரம்பிக்கின்றான். மேலும் அவன் இருமாப்பு கொண்டவனாக, என்னுடைய வல்லமையால் அதை செய்து முடித்தேன், என் ஞானத்தால் அதற்கான திட்டங்களை தீட்டினேன், குருவி கூட்டை பிரித்தெடுப்பதை போல என் கைகள் மக்களினங்கள் செல்வங்களை எடுத்துக்கொண்டது, உலகம் முழுவதும் நான் சேர்த்துக் கொண்டேன், எனக்கு எதிராய் இறக்கடிக்க யார் இருக்கின்றார்கள், எனக்கு எதிராய் சத்தமிட யார் இருக்கிறார் என்று சொல்லி ஆணவம் கொள்ள ஆரம்பித்தான். இருமாப்பன் தலையிலே போய் அமர ஆரம்பித்தது. இதை கண்டவுடன் கடவுளே அவரை தண்டிப்பதாக இருக்கின்றது. வீரர்கள் மத்தியிலே கொள்ளை நோயை அனுப்புகின்றார், அவர் தண்டிக்கப்படுகின்றார். அன்பு சகோதரமே, நாம் ஒவ்வொருவருமே கடவுள் கையிலே இருக்கின்ற கை வேலைப்பாடு. அவர் இந்த உலகில் தன் பணியை செய்ய நம்மை பயன்படுத்துகின்றார். நாம் அவருடைய கை வேலைப்பாடுகள். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எதை செய்தாலும் அது நம்முடையதல்ல, நம்மை படைத்து
நம்மை இந்த உலகிற்கு அனுப்பி அதை செய்ய நமக்கு துணை புரிகின்ற ஆண்டவருடைய செயல். தாழ்ச்சியோடு இருந்தால் மட்டுமே இந்த எண்ணம் நமக்கு வரும். அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி கொண்டவர் என்ன சொன்னால், இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் சொற்படியே எனக்கு நடக்கட்டும் என்று சொன்னார். ஏனெனில் நான் உன்னுடையவள், நீர் திட்டமிடுவது எதுவோ அதுவே எனக்கு நடக்கும் என்பதை போல அன்னை மரியாள் ஒப்புக் கொடுத்தாள். அதை போல நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு முன்னால் நம்மை முழுவதுமாக இழக்க முற்படுகின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்த ஆரம்பிப்பார். அன்னை மரியாள் பாடினல்லவா, தாழ்நிலை நின்ற இந்த அடிமையை கடவுள் கடைக்க நோக்கினார். இன்று முதல் எல்லா மக்களினங்களும் என்னை பேறு பெற்றவள் என போற்றுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்துகின்றவர்களை கடவுள் மேன்மைப்படுத்துபவராக உயர்த்துபவராக இருக்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட இந்த ஆணவம் நமக்கு தலை தூக்கும். குடும்பங்களிலே நான் எனது என்கின்ற எண்ணம் வருகின்ற பொழுது, நான் சொல்லுதுதான் என்கின்ற அந்த பிடிவாதம் வருகின்ற பொழுது, எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கின்ற அந்த இருமாப்பு நம்மிலே குடிகொள்கின்ற பொழுது குடும்பத்தின் சமாதானம் குலைந்து போகும், குடும்பத்திலே சந்தோஷம் நிலை குலைந்து போகும். எல்லா நிலைகள் குழப்பங்களும் கலக்கங்களும் தான் அந்த இடத்துல குடிகொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் போராட்டம் மிகுந்த வாழ்வாகவே நம்முடைய வாழ்வு இருக்கும். நம்முடைய குடும்பமும் நிலை குலைந்து போகும். இதோ இந்த நாளிலே கடவுள் கரங்களிலே நம்மை ஒப்படைத்திருக்கின்றோம். கடவுள் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். நம் குடும்பத்திலே கணவராக, மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோராக, சகோதரன் சகோதரியாக மற்றும் நாம் பணி செய்கிற இடங்களிலே செய்கின்ற வேலை அடிப்படையிலே கடவுள் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். லூக்கா புத்தகம் 17:10 படிப்பதை போல, நீங்கள் அனைத்தையும் செய்து முடித்து பிற்பாடு நாங்கள் என்ன செய்து விட்டோம், நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமைதான் செய்தோம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது கடவுள் கண்களிலே நாம் விலையேற பெற்ற மக்களாக இருப்போம், மதிப்பு மிக்கவர்களாக இருப்போம். அதை விட்டு நாம் ஆணவத்தோடு செயல்பட்டோம் எனில் அதுவே நம் வாழ்வினுடைய வீழ்ச்சிக்கு முதல் படியாக அமைந்துவிடும். சிந்தித்து பார்ப்போம். ஒரு சில நேரங்களிலே சிறு சிறு செயல்களில் கூட இந்த ஆணவம் தலை தூங்க ஆரம்பிக்கும். நாம் உண்கின்ற உணவிலே, சமைக்கின்ற சமையலிலே, நாம் செய்கின்ற செயல்களிலே இந்த ஆணவம் தலை தூக்க ஆரம்பிக்கும். எச்சரிக்கையோடு இருந்து, விழிப்போடு இருந்து அதை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவோம். தாழ்ச்சிமிக்க மனிதர்களாய் வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் வல்லமையாலும் எனக்கு இறைவன் கொடுத்த குருத்துவத்தின் ஆசீராலும் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.